முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார். ஏஜிஎஸோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் எ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்றத செய்வார், சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார். இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடித்தவங்க, அவங்க ஃபஸ்ட்டு விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்கு, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சு நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்கு ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுப்பமா தான் ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்றாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின், கையோட கோச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வர அனுப்பமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுப்பமாவே நமக்கு ஹீரோயின்னு. ஸோ காலையில அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் செட்டில் முதல் நாள் அனுப்பமா வரான்னு சொன்னாங்க. அழுவா புழலிந்திருத்துன்னு பாடிட்டு வைப்ல இருந்தேன். ஆரோரும் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுப்பமா வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அவள் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுப்பமா என்னோட நடிச்சதுக்கு.
அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போ கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போற, கயாடு பக்கத்தில் போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அகைன் தேங்க்யூ கயாடு என் கூட நடிச்சதுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். இல்லை மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலா அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, சார் நீங்க இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்க தான் பெஸ்ட் கிஃப்ட். எனக்கு நீங்க கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட் சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காரு. கிளாஸ் மாசு. நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் சார். கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அவரு ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த பயம் வந்து மரியாதையா மாறிச்சு. ஆனா இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கும், எமோஷனலா ஃபீல் ஆவேன். ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கே.எஸ். ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து ஜார்ஜ் மரியம் சார். அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்கிரீன்ல பாக்குறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட். திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. இது வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதுல வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டு இருப்பேன். அதுல வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதுல அப்பப்போ அந்த 4 லைன்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டே இருந்தார். சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டா இல்லை. ஆனா அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. ஸோ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம், அதுக்கப்புறம் கோபிகா, அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின். ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். நிறைய பேர் ஃபேட்மேன், ஜோ, இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. அடுத்தது டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்து வந்து
கால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியா இருந்தாரு. அந்த உண்மைதானே. ஸோ வந்து பிஸியா இருந்தாரு, ஒர்க் பண்ண முடியல, மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ 2 படம் ஒர்க் பண்றோம் தொடர்ந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்றது, நீங்க ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பாக்குறாங்க. ஆனா நான் அவர்கிட்ட பாக்குறது வந்து அவர் ஏதாவது தப்பா இருந்தாலும் கத்துறாரு. அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப கரெக்டா. நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி பிஹேவ் பண்ணலாம். சில இதெல்லாம் வந்து காலையில வரும்போது விஷ் பண்றதுல இருந்து, சரி இந்த மாதிரி நிக்கிறது மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்றேன். நல்லதை நான் கத்துக்க வேண்டியது தானே. ஸோ அதுக்கு அடுத்து பிரதீப் ராகவ் என்னோட எடிட்டரு. கோமாளி, லவ் டுடே, இப்போ டிராகன் 3 ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டீங்க. எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ ஸோ மச். எல்லைக்கு அடுத்து அது வந்துடும். ஆமா, அடுத்து டிஓபி எடிட்டர். ஆமா, லியோன் ஜேம்ஸ். லியோன் ஜேம்ஸ் நான் வந்து இப்போ மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத், அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக உங்க கோட் 2 ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமிரு காட்டாதடி, அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ. யா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், விக்கி மாஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிந்தா மேம், அசார், சாண்டி மாஸ்டர், அனுஷா, சுரேன், எல்லாரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ். என்னோட நீங்கள் தான் எஃபோர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஸோ விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் சார் கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல. விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒண்ணுதான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்றதுனால நான் சும்மா கூட சொல்றேன்னு நினைச்சுக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணும்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் வந்தாலும் இல்லை என்னை ரசிச்சா மட்டும்தான் எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போ தெரியாது, பேர ஒரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதினது, தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விக்கி ப்ரோ பற்றி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமாக ஒன்று வரும். ஸோ அங்கே மீதி. அடுத்து கோசேஷா. யா, அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து, ஒன்ன ரசிச்ச எனக்கு எது வேணும், ஒன்ன நேசிச்ச எனக்கு எது வேணும், உன நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுண்டி. எப்பேற்பட்ட வரிகள். ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அதுக்கப்புறம் அப்பெல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு. தேங்க்யூ அகெயின். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், அப்பா அனிருத் சார், இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாட்டு கொடுத்தது, இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித் ஸ்ரீராம் சார்,
எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க. டைரக்டருக்கு வந்து கதைப்பமா கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யுவன் சார் விட்டா வேற யாருங்க? ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு? ஆமா, எஸ்டிஆர் சார். தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்துல நீங்க இந்த படத்துல நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலா நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்றது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஏதாவது கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் தான் பார்த்துக்கலாம். வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பரா மீம் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியா டைரக்டர் அஸ்வத் மரிமுத்து. 10 வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது. என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்றோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டா தெரியும், ஒரு ரைட்டரா தெரியும், ஆனா டைரக்டரா தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டப்பிங்ல வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னன்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏத்தி கட்டணும், இவ்வளவுதான். ஒரு இவ்வளவுதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊர்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டா ஊ சொல்லு. ஊர்ல ஒரு கான்ஃபிடன்ஸா? ஓகே. அந்த இப்போ ஊரு சொன்னல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சரி. இது சொன்னா கேட்கவே கேட்காது. ஓகே. இப்போ என்ன பண்ற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊமை சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே. கிராக் ஆயிடுச்சு. பேஸா சொல்லு. ஓகே. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாக வரக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, கொஞ்சம் மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்ல 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யா செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த டப்பிங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்றீங்க, நான் பாட்டுக்கு ஒழுங்கா தரேன், நீங்க எந்த ஒரு கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை, என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கலாம், ஒண்ணு செய்யலாமா, உங்களோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது,
நீங்க வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா இவ்வளவு ஊழியே நான் இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாக்குறேன், என் வாய்ஸ் வந்தா தப்பா இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊழே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்புனேன் நல்லதாக தான் பண்ணுவார், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடிச்சு சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ. நான் எப்பவுமே ஒரு ப்ரோன்னு கூட சொல்றாரு என்ன, ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணு முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி அதனால ப்ரோன்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா? படம் இல்லை, பிஸ்னஸ் வேற. ஸோ அதனால ஆனால் பார்த்தா உண்மை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது விட்டு கொடுத்த டேரக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவரு தான். ஸோ தேங்க்யூ அசோக் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். என்னன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்றான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான், அரியர் மாசு இல்லை, படித்தாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து, நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னென்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த
செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எவ்ரி ப்ரொடியூசர் ஒரு ட்ரீம் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டுடியோ தான். ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் அஸ்வத் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், அஸ்வத் படம் I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா I'm waiting for everyone to watch this movie. So அதுக்கு மேலே I don't want to say anything more. ஒரு படம் பண்ணுறது ஈஸி கிடையாது. அது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all, I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ். இந்த படத்தில் நிறைய டைரக்டர்ஸை ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ். டு ஸ்டார்ட் வித் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே ஒரு ரோலுமே ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் எமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer. And I think again one of a very memorable character ஃபிலிமில் இருக்க போகிறது. அப்புறம் ஹர்ஷத் அண்ட் சித்து, ஐ மீன் வாட் அ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I just wanted to go through all the backbones of the technical team. First Niket. Thank you, Niket. What a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing, like seriously, not only the trailer but even the film. ஏன்னா இந்த படம் is difficult to edit. You have to let the slow moments sink in and to speed up, and Pradeep has done action, so adume semaya you captured it. So I think it was really brilliant. Then Leon, what an album, Leon. I can't say, I don't want to say songs, but what an album. And உங்களுக்கு tired irukku nenikrena, every time you send me one song I'll be like, super, this is my favorite. And then finally I said endi vittu pona is my favorite nirthiten. Then he sends me the song sung by Yuvan and I'm like, no, this is my
favorite, but I mean, I don't mind. ஒரு பக்கம் எல்லாமே amazing songs, and I think it's also a musical that we have done, நினைக்கிறேன். With the movie and the music just goes hand in hand. It was really, really good. அப்புறம் ஸ்டண்ட் வந்து திலீப் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் being part of the film and doing a small action bit for us, and விக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. Then ஆர்ட் டைரக்டர் செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரேட் எது சொன்னாலுமே வந்து அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று வச்சுக்கேன் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். 2 பாட்டு எழுதிருக்கீங்க, அண்ட் ரெண்டுமே வந்து அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அந்த ரைஸ் ஆஃப் டிராகன் வந்து லிட்டரலி பிரதீப்போட கெரியர் தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். அண்ட் கோசேஷா, தேங்க்யூ. ரெண்டுமே, அதுவும் யுவன் பாடின பாட்டு, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master, and VD, and Venki for the lyric video. And எல்லாருக்குமே வந்து கோட்டோட அந்த அனிமேஷன் டைட்டில் பார்த்து அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணார். அதே தான், அவங்களே தான் இங்கேயும் வந்து அந்த டைட்டில் பண்ணுறாரு. And finally, coming to Ashwath. Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. Your super sweet attention to detail வந்து ரொம்ப brilliant-ஆ இருந்துச்சு. And ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, you made that happen and it came on screen. So thank you so much. And last but not the least, Pradeep. What a journey, Pradeep. After Love Today, in fact, I don't think many people even know, but Love Today வந்து எனக்குமே என் லைஃப்பில் ஒரு லோ மொமெண்ட்ல நடந்த ஒரு படம். ஏன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனால் அவரை வந்து ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு, அதனால என்னால் பண்ண முடியாதுன்னு 1 hour பிஃபோர் நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஐ வாஸ் ஸ்டக் அண்ட் ஐ நீடட் லைக் some excuse. I told அப்பா, இல்லை எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன்னு. ஸோ அப்புறம் தான் Aishu told me about Love Today, and then you came, and then when you said நான் தான் ஹீரோ, I was like, yes, நீங்கள் தான் ஹீரோ, because I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go, and that is up. So I wish you the very, very best, and you will always have AGS or support wherever you go. And do well and make all of us proud, because your journey is our journey, and we'll always stand by you. And also a big thank you to our entire team. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் வந்து செட்டில் ஹேண்டில் பண்ணாரு. இந்த படத்தில் வந்து அவர் இன்ட்ரடியூஸும் ஆறாரு. அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் மியூசிக் பார்ட்னர் திங்க் மியூசிக். வேற யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒரு லாங் ஸ்பீச், பட் மேம் ப்ளீஸ் மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ், அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேம். அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யார் மேம் போடலாம்? எங்க படத்துல லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்லை மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்னா லியான் ஜேம்ஸ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட ஓகே அந்த ட்ரக் ஓகே. சோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லா ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகேயா, அதுக்கு யாரு இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினாலே அப்படியே புள்ள வரைக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். வாவ், ரெண்டு பேருமே both of them வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட். Atlee. Oh, nice.
சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும் எங்களுக்கு எங்கள் ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயும் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ.